Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் கமாண்ட் லைன் டுட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டெர்மினல் என்னன்னு சொல்லிடுறேன். லினக்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இங்கே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டெர்மினல்னால் என்ன? ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து என்ன பண்ணுது? டெர்மினல் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற யூசர்லேருந்து வாங்குற கமெண்ட்ஸை வந்து ஓஎஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை வந்து நமக்கு அவுட்புட்டாக காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம டெர்மினலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இங்கே அப்ளிகேஷன் சர்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் டைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஆர் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி Ctrl+Alt+T இந்த 3 டைப்ஸில் வந்து உங்களோட டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு லிஸ்ட் த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து இந்த கரண்ட் டைரக்டரி. இப்போது எல்எஸ் கமாண்ட் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து certain ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்குது. இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து கரண்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ ரெண்டுமே கிராஸ் செக் பண்ணாலும் ஒரே ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், எல்எஸ் டவுன்லோட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா files.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். சேம் ஃபைல் இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எல்எஸோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். எல்எஸோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எல்எஸ் ஆப்ஷன்ஸ் டைரக்டரிஸ் இல்லாட்டி ஃபைல்ஸ். இதான் வந்து முக்கியமான சின்டெக்ஸ். எல்எஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் வந்து -L என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு லிஸ்ட் த ஃபைல்ஸ் இன் லாங் ஃபார்மட். பார்த்தீங்கன்னா இங்கே ரீடட் பர்மிஷன்ஸு, ஃபைலோட சைஸு, அதுக்கப்புறம் எந்த டேட்டில் இது க்ரியேட் ஆச்சுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த டெர்மினல் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது எல்எஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேன் எல்எஸ்ங்கிற டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் ஆப்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். குயிக் கொடுத்துக்கோங்க. இப்போது கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்துலாம். செகண்ட் கமாண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம கரண்ட் டைரக்டரியிலேருந்து அடுத்த டைரக்டரிக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம ஹோம் டைரக்டரி இருக்கக்கூடிய டைரக்டரிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டைரக்டரிஸ் தான். இப்போ சிடின்னு கொடுத்து டவுன்லோட்ஸுங்கிற ஒரு டைரக்டரிக்கு நான் நேவிகேட் ஆகிட்டேன். ஓகே, இப்போது அந்த டைரக்டரி விட்டு நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன்னா சிடின்னு கொடுத்தேன்னா அந்த டைரக்டரி விட்டு நான் ஹோம் டைரக்டரிக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிடி டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அங்கே எல்எஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு டைரக்டரி இருக்கிறது தெரியுது. ஸோ நான் அதுக்கும் நேவிகேட் ஆகிக்கிறேன். அங்கேயும் நான் எல்எஸ் பண்ணுறேன், அங்கே இன்னொரு டைரக்டரி இருக்குது, நான் அதுக்குள்ளேயும் நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு டைரக்டரி விட்டு நான் டேரெக்டாக வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சிடின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடலாம். இப்போ டேரெக்டாகவே நேவிகேட் ஆகிருக்கு. டாக்குமெண்ட்ஸ் டாக் அப்புறம் மை இப்படி கொடுத்தாலும் டேரெக்டாக நேவிகேட்டாக இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போது நீங்கள் அந்த ஃபோல்டர் விட்டு ப்ரீவியஸ் ஃபோல்டருக்குள்ளே வரணும்னு பார்த்தீங்கன்னா சிடி டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபோல்டருக்குள்ளே மட்டும் வந்துடும். இது டேரெக்டாக நீங்கள் சிடின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்துடும். இதான் வந்து சிடியோட கமெண்ட்ஸு. இப்போ நான் இந்த டெர்மினலை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற கமெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னென்னு காமிக்கிறதுனா என்டர் பண்ணோம்னா நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்க டைரக்டரி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் உபுண்டு இந்த டைரக்டரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது நம்ம சிடின் டவுன்லோட்ஸுங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே நேவிகேட் ஆகி இப்போ பிடபிள்யூடிங்கிறது கொடுத்தோம்னா இப்போ ஹோம் உபுண்டு டவுன்லோட்ஸுங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கும். சிடி பிடபிள்யூடி சேம் சிடி டாக்குமெண்ட் டாக்ஸ் மை பியூடி. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க டைரக்டரி வரைக்கும் இது லிஸ்ட் பண்ணி காமிக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கமெண்ட்ஸ் இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ கைஸ். வில் கிளியர் திஸ் டெர்மினல், எக்ஸிட், பாய்.